ஹலோ கைஸ், நான் இன்னைக்கு மദ്രാസ് படத்தை ரிவ்யூ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரியை டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறேன். படத்தோட பிகினிங்கில் பிஜு மேனனை காட்டுறாங்க. பிஜு மேனன் இது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு ட்ரக்கில் பிஜு மேனனும் அவரோட கூட ஒரு 10 சோல்ஜர்ஸும் ட்ராவல் பண்ணுறாங்க. முதல்ல சொல்லிட்டு இந்த படம் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்தா இல்லை, எல்லோரும் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா இல்லை. ஒன் டைம் வாட்ச் மூவி தான். சென்னையில் இல்லீகலாக வெப்பன் டீல் பண்ணுற கும்பலுக்கு எதிராக தான் பிஜு மேனன் ஒர்க் பண்ணுறாரு. படத்தோட பிகினிங்லேயே ஒரு ட்ரக்கில் நிறைய டெரரிஸ்ட்ஸ் வெப்பன் பிடிச்சி போகிறதும் காட்டுறாங்க. பிஜு மேனனுக்கு அந்த கும்பலுக்கு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் பிஜு மேனனுக்கு அடிப்படுது. ஒரு ட்ரக் முன்னாடி இருக்கிற வண்டிகளெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரக் வந்து வில்லனோட கும்பலோட ட்ரக். அந்த ட்ரக்குக்குள்ளே நிறைய வெப்பன் டீலர் வெப்பன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பிஜு மேனன் அந்த ட்ரக்கோட டயரை ஷூட் பண்ணுறாரு. அந்த ட்ரக் கவுந்து விடுது. அதில் பிஜு மேனனுக்கு அடிப்படுது. அடுத்த சீனில் சிவகார்த்திகேயன் பிரிட்ஜுக்கு மேலே நின்றுக்கிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக அட்டெம்ப்ட் பண்ணணும். கீழே இருக்கிற ஆளுகளில் ஏஆர் முருகதாஸும் இருக்கார். அவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு லவ் இருக்குது, மாலத்தின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கூட பிரேக்கப் ஆனதுனால சிவகார்த்திகேயன் சூசைட் பண்ணுறதுக்கு போகிறாரு. மேலே இந்த பிரிட்ஜில் இருந்து குதிச்சு கீழே விழும்போது சிவகார்த்திகேயனுக்கு அடிப்படுது. சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டல் என்னை காப்பாற்றாதீங்க, என்னை காப்பாற்றுதீங்க. அப்போ பிஜு மேனன் சொல்கிறாரு, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. இதுக்கு செம்ம காமெடியாக இருக்குது. சிவகார்த்திகேயனும் பிஜு மேனனும் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் எதுக்கு சாவுறாருன்னு பிஜு மேனன் கேட்குறாரு. அப்படி போன ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனிக்குள்ளே வெப்பனை பதுக்கி வச்சுருக்காங்க. பிஜு மேனனோட கும்பலில் இருக்கிற ஒரு போலீஸ் அங்கே அந்த வெப்பன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஸ்பையா. பிஜு மேனன் அந்த இல்லீகல் வெப்பன் மார்க்கெட்டிங் இங்கே தடுத்து நிறுத்தணும்னு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் மறுபடியும் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி சொதுப்புறாரு. அப்போது பிஜு மேனன் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. நீ இன்றைக்கி சாவாத, நாளைக்கு சாவு. எனக்கு ஒரு மிஷன் இருக்குது, அந்த மிஷன் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அப்படி கம்ப்ளீட் பண்ண நீ சாவறதுக்கு காரணம் இருக்குது. கட் பண்ணால் சிவகார்த்திகேயன் ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டென்டல் ஹாஸ்பிட்டலில் மாலத்தியும் இருக்கா. சிவகார்த்திகேயனுக்கு பல்லு நம்பல். சிவகார்த்திகேயனை கோலிசோட போட்டோவில் எரிஞ்சு மாலதி தான் அப்படி காயப்படுத்தியிருக்கான். சிவகார்த்திகேயனுக்கும் மாலதிக்கும் காதல் தொடருது. சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தில் இல்யூஷன் ப்ராப்ளம் இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் அடிபட்டு காயம் கொண்டு இருக்கிறது பார்த்து ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாகுது. சிவகார்த்திகேயன் எல்லாரையும் உதவி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா சிவகார்த்திகேயனும் மாலதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன் பார்த்தா வித்யுத் ஜமால். அடுத்த சீனில் பார்த்தா வில்லன் கும்பல் கன்னை சப்ளை பண்ணுது. சிவிலியன்ஸ் கிட்ட எல்லாம் கன் கிடைக்குது. ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் கண்ணு பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த பையனை நெகோஷியேட் பண்ணுறதுக்காக சிவகார்த்திகேயன் வராரு. சிவகார்த்திகேயன் அந்த பையன்கிட்ட அந்த துப்பாக்கி டம்மி துப்பாக்கி, அது ஒரிஜினல் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் துப்பாக்கி எடுத்து சிவகார்த்திகேயன் டப்புன்னு 2 வாட்டி ஷூட் பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் உடைச்சி ஒரு சோல்ஜர் உள்ளே வந்து அந்த துப்பாக்கியை பிடுங்கிடுறா. கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த கன் ஷாட்டை பார்த்து பயந்து போயிடுறாங்க. சிவகார்த்திகேயன் கன் ஷாட் அடிப்பட்டு தான் நிலத்தில் படுத்திருக்காரு. கட் பண்ணால் சிவகார்த்திகேயன் வில்லன் வெப்பன்ஸ் வச்சிருக்கிற ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாரு, ஸ்பையா. சிவகார்த்திகேயன் உள்ளே ஃபேக் ஐடி செஞ்சு போயிடுறாரு. அதுக்கு சப்போர்ட் பிஜு மேனன் கொடுக்குறாரு. வில்லன் என்னோட ஃபேக்ட்ரிக்குள்ளே சண்டை நடக்குது. சிவகார்த்திகேயனும் வித்யுத் ஜமாலும் ஃபைட் பண்ணுறாங்க. வில்லனான வித்யுத் ஜமாலுக்கு போகுது. அவன் தப்பி விழுறான். சிவகார்த்திகேயன்கிட்ட பிஜு மேனன் அவனோட ஃபோட்டோ எடுத்து அமைக்கிறது சொல்கிறான். சிவகார்த்திகேயன் அவனோட ஃபோட்டோ எடுத்து பிஜு மேனனுக்கு அமைச்சிடுறான். பிஜு மேனன் சிவகார்த்திகேயன்கிட்ட அவனை கொல்றதுக்கு சொல்கிறான். ஆனால் சிவகார்த்திகேயன் ஒத்துக்க மாட்டான். அப்போது சிவகார்த்திகேயன் கூட கான்ஃபரன்ஸ் ஹாலில் இன்னொரு வில்லன் வந்துருக்கிறான். அவன் சொல்கிறான், வித்யுத் ஜமாலை காப்பாற்றணும், அவனை கொல்லாத, அவனை கொண்டு அவனோட லவ்வரை கொண்டுறான்னு சொல்கிறான். அதுக்கு சிவகார்த்திகேயன் கடுப்பாகி வித்யுத் ஜமாலை ஷூட் பண்ணி பேரலைஸ் பண்ணுறான். வித்யுத் ஜமால் சாவலை. வித்யுத் ஜமாலுக்கு உயிர் இருக்கு. ஆனால் அவனோட நெஞ்சில் 3 புல்லட் போய் வித்யுத் ஜமாலை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் மெயின் வில்லன் வரா. அங்கே தாறுமாறு ஃபைட் நடக்குது. கன் ஷூட் எல்லாம் நடக்குது.
வில்லன் வந்து மாலத்தியை கடத்திட்டு கொண்டு போயிடுறான். அவன் சிவகார்த்திகேயன்கிட்ட வேலை பேசுகிறான். பிஜு மேனன் கூட இருக்கிற ஒருத்தர் இந்த சாவு நடக்குது. அந்த இறுதி சடங்கில் நின்றுக்கிட்டு இருக்கான். சிவகார்த்திகேயனுக்கு மாலத்தியை வில்லன் கடத்திட்டு போயிட்டு சிவகார்த்திகேயன்கிட்ட வேலை பேசுகிற சிவகார்த்திகேயன் வில்லன் கும்பலுக்கிட்ட சண்டை போடுறான். அதுக்கப்புறம் வித்யுத் ஜமால் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சு வரான். அவன் வந்து நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வெளியே அவனுக்கு காவலாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் அடித்து போடுறா. அந்த ஃபைட் மட்டும் சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வித்யுத் ஜமாலையும் டம்மி ஆக்கியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வரைக்கும் டம்மியாக இருந்துச்சு வித்யுத் ஜமால். செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் சூப்பரான ஃபைட் வந்துருக்கு. அது சூப்பராக இருக்குது. ஃபைட்டில் சூப்பர் குங்ஃபு ஃபைட்டு மாதிரி இருக்குது. வித்யுத் ஜமால் பறந்து அடிக்கிறான். வித்யுத் ஜமாலோட ஃபைட் பார்த்தா இந்த படத்தோட ஹைப்பில் போனது இந்த ஃபைட்டு தான். மொத்த படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு அதுக்கு இந்த ஃபைட் மட்டும் போதும். கட் பண்ண அடுத்த சீனில் சிவகார்த்திகேயனை காட்டுறாங்க. சிவகார்த்திகேயனோட லவர் மாலத்தியை வில்லன் கும்பல் கடத்திட்டு போயிருக்கு. சிவகார்த்திகேயன் அவரை காப்பாற்றுறதுக்காக நிறைய வித்யுத் ஜமால் வந்து அவனோட கும்பலில் ஒரு ஸ்பை இருக்கா. அந்த ஸ்பையை தேடி பிடிச்சி கொன்னுடுறா. மாலத்தி முன்னாடியே அந்த ஸ்பையை கொன்னுடுறா. அந்த ஸ்பை வந்து போலீஸோட ஸ்பை, பிஜு மேனனோட கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தன். இது ஃபைனல் ஃபைட்டு. சிவகார்த்திகேயனுக்கு வித்யுத் ஜமாலுக்கு இருக்கிற ஃபைட்டு. இந்த ஃபைட்டில் மாலத்தியை காப்பாற்றுறதுக்காக சிவகார்த்திகேயன் வித்யுத் ஜமால் நல்லா கூட ஃபைட் பண்ணுறான். வில்லன் வித்யுத் ஜமால் சிவகார்த்திகேயனை அடித்து போடுறான். அடித்து தரையில் போட்டுருக்கான். அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்குது. பெட்ரோல் டேங்கை அவன் சிவகார்த்திகேயன் இருக்கிற இடத்துல தள்ளி விடுறான். அந்த பெட்ரோல் எல்லாம் சிவகார்த்திகேயன் மேலே படுது. சிவகார்த்திகேயனை கொல்லணுன்றதுக்காக வித்யுத் ஜமால் லைட்டர் எடுத்து சிவகார்த்திகேயன் மேலே போடுறான். அந்த நெருப்பும் எரியுது. சிவகார்த்திகேயன் தரையில் விழுந்து அடிக்கிறான். சிவகார்த்திகேயனுக்கும் வித்யுத் ஜமாலுக்கும் ஃபைட் நடக்குது. சிவகார்த்திகேயன் அடிபட்டு காயப்பட்டு கீழே படுத்துருக்கான். சிவகார்த்திகேயன் தன்னோட முயற்சியும் பண்ணிக்கிட்டு வித்யுத் ஜமாலை அடிக்கிறதுக்கு போகிறான். வித்யுத் ஜமால் சிவகார்த்திகேயனோட ஒரு மாலத்தியை ஷூட் பண்ணுற. மாலத்தியோட ஒயரில் படுது கன் ஷாட். சிவகார்த்திகேயன் வித்யுத் ஜமாலை கொன்ற இந்த படம் முடிஞ்சிருச்சு.